பாடம் 10 வேதிவினைகளின் வகைகள். இந்த பாடத்தில் pH கணக்கீடுகள் அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கணக்கீடுகள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சில தகவல்கள் நமக்கு தேவை. முதல்ல pHனா என்ன? pH அப்படிங்கிறது பொட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். பொட்டன்ஸ்னா கான்சன்ட்ரேஷன் அர்த்தம், அதாவது செறிவுன்னு அர்த்தம். ஸோ ஹைட்ரஜனுடைய செறிவை குறிக்கக்கூடிய குறியீடு தான் pH. அதே மாதிரி POH அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து பொட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த ரெண்டு கணக்கீடுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குது. ஸோ முதல் ஃபார்முலா என்னன்னாக்கா pH is equal to minus log base 10 H plus ion. செகண்ட் ஃபார்முலா வந்து POH, இதுவும் அதே மாதிரி தான், மைனஸ் லாக் பேஸ் 10 OH மைனஸ் அயன். அண்ட் தேர்ட் ஃபார்முலா வந்து pH plus POH is equal 14. ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த 3 ஃபார்முலாலேயே டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போது கொடுத்துருக்கிற கணக்கில் வந்து pH கண்டுபிடிக்கணுமா இல்லை POH கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறதுக்கெலாம் சில ஐடியாஸ் வேணும், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு முதல்ல வந்து pH அப்படி என்பது எதை குறிக்கிறதுனா அமிலத்தை குறிக்கிறது, தட் இஸ் ஆசிட். ஸோ POH இது வந்து காரத்தை குறிக்கிறது, தட் இஸ் பேஸ். இப்போது டெக்ஸ்ட் புக்கில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஆசிடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா HCl கொடுக்கலாம், இல்லைனா HNO3 H2SO4 இப்படி கொடுக்கலாம், இல்லைனா ஹைட்ரஜன் அயன் இந்த வார்த்தை கூட கொஷின் பேப்பரில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் நம்ம வந்து pH கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு வந்து இன்டைரக்டாக நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ நம்ம POH கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாக்கா கொஷின் பேப்பரில் KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னாக்கா NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா ஹைட்ராக்சைடு அயன் அப்படிங்கிற வார்த்தை கூட வரலாம், ஹைட்ராக்சைடு அயனிகள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த சம்மில் வந்து pH கால்குலேட் பண்ண போகிறோமா இல்லை POH கால்குலேட் பண்ண போகிறோமான்னு இருக்கும். ஸோ இந்த குழு இல்லாமல் இன்னொரு குழு நமக்கு தேவைப்படுது. இப்போது pH இல்லை POH அப்படின்னாக்கா அந்த செறிவுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த செறிவை வந்து எதில் கொடுப்பாங்கன்னாக்கா மோல் அப்படிங்கிற அலகால் கொடுப்பாங்க. 0.001 மோல் இப்படி கொஷின் பேப்பரில் இந்த வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஸோ இதை வந்து நம்ம 10 அடுக்காக எழுத தெரியணும், அது மாதிரி எழுதினா தான் அந்த சம் போடுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ இங்கே வந்து டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வந்திருக்குனாக்கா 3 டிஜிட் வந்திருக்கு. ஸோ இது நம்ம வந்து 10^3 எழுதிக்கலாம். இங்கே டெசிமல் வந்ததுனால நம்ம இதில் மைனஸ் சைன் போட்டுக்கணும். ஸோ இதோட மதிப்பு வந்து இதே தான், மாறாது. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம்னாக்கா 1 பெருக்கல் 10^-3 எழுதலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே 10^-3 எழுதிக்கலாம். அதே மாதிரி இப்போ 0.01 மோல் அப்படின்னாக்கா டெசிமலுக்கு அப்புறம் 2 பிளேஸ் வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் இது வந்து 1 × 10⁻², otherwise 10⁻². சிமிலர்லி 0.1 மோல் அப்படின்னு கொடுத்துருந்தா கொஷின் பேப்பரில் டெசிமலுக்கு அப்புறம் இங்கே 1 வந்திருக்கிறதுனால 1 × 10⁻⁻1, otherwise 10⁻⁻1 அப்படின்னு எழுதிக்கலாம். சப்போஸ் கொஷின் பேப்பரில் 1.0 × 10⁻⁻4 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க 10⁻⁻ இந்த வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஷோராக இது 1.0 இல்லை 1 அப்படி தான் வரும், இதில் எந்த மாற்றம் வராது. ஸோ நம்ம டைரெக்டாக இது என்ன எழுதலாம்னாக்கா 1 × 10⁻⁻4, அதர்வைஸ் 10⁻⁻4. ஸோ இந்த மாதிரி 10 அடுக்காக எழுத தெரிஞ்சால் இந்த pH கணக்கீடுகள்லாம் போடுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ இந்த தகவல் நமக்கு ஆல்மோஸ்ட் போதும். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கோ அதை சால்வ் பண்ண சொல்ல உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும்.
இப்போ நம்ம சம்ஸ் போகலாம். டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 148 அதில் வந்து ப்ராப்ளம் நம்பர் 3 இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 1/10⁻⁻4 மோல் NaOHன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், NaOH அப்படின்னு தான் அது காரம், அதாவது பேஸ்னால் என்ன கண்டுபிடிக்கணும்? POHஐ கண்டுபிடிக்கணும். கடைசியில் உள்ள pH மதிப்பை காண்கன்னு வந்திருக்கு. ஆக்சுவலி டைரெக்டாக நம்ம pHஐ கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல POHஐ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் pHஐ கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம இந்த இடத்துல 2 ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா, முதல்ல POH which is equal -log base 10 OH minus iron. ஸோ இங்கே வந்து இந்த OH மைனஸ் அயனி இதோட மதிப்பு என்ன அப்படின்னா இதுதான் இதோட மதிப்பு. ஸோ இது வந்து 1 × 10⁻⁻4. இது நம்ம 10 அடுக்க எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னாக்கா 10⁻⁻4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூ எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா -log 10⁻⁻4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதோட வேல்யூ எப்படி மாறுனாக்கா, ஏற்கனவே இங்கே மைனஸ் சைன் இருக்குது, அந்த மைனஸ் போட்டுக்குங்க. இங்கே 10⁻⁻4 வந்து இந்த இடத்துல வந்து -4 வரும், ப்ராக்கெட் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்குது அப்படியே எழுதிக்கிங்க. log 10 மேலே 10 வந்துடும். ஸோ இங்கே log 10 இதோட மதிப்பு என்னன்னாக்கா 1. ஸோ அப்போ இது என்டையர் டேர்ம் என்ன ஆகிடும்னா 1ன்னு ஆகிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4 × 1 which is equal to 4. ஸோ இந்த போல் நம்ம கண்டுபிடிச்சது வந்து POH தான். ஆக்சுவலி கொஷின் என்ன கேட்டுருக்குறாங்க, pH கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம another one ஃபார்முலாவுக்கு போகணும். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் pH + POH இதோட மதிப்பு வந்து 14. நம்ம வந்து pHஐ கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த POH அந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸில் போயிடும். therefore pH is equal to 14 minus POH. ஸோ POH தான் நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆன்சர் 4. therefore 14 minus 4. therefore the answer is 10. ஸோ the pH is 10. நம்ம வந்து ஒரு கொஷினை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதில் எத்தனை ஃபார்முலாஸ் தேவை, ஃபஸ்ட்டு எந்த ஃபார்முலா எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த க்ளூ தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அடுத்த சம் போகலாம். பாடம் 10 ரோமன் லெட்டர் 8ல் செகண்ட் கொஸ்டின் 1.0 × 10⁻⁻4 மோலார் செறிவுள்ள HNO3. இப்போ இந்த HNO3 அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இது வந்து ஆசிட், அது அமிலம். ஸோ அமிலம்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னா pH தான் கண்டுபிடிக்க முடியும். நம்மளுக்கு அதிர்ஷ்டமாக என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் pH மதிப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. அதனால் நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா போதும் இந்த ஆன்சரை கொண்டு வரதுக்கு. சப்போஸ் கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரியும் கேட்கலாம், இதே வேல்யூ தான் இந்த மாதிரி கேட்கலாம் எக்ஸாமில். அப்படி கேட்டால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் 0.0001 இது வந்து 10 அடுக்க எழுத தெரியணும். டெசிமலுக்கு அப்புறம் இங்கே 4 டிஜிட்ஸ் வந்ததுனால 10⁻⁴, இங்கே டெசிமல் வந்ததுனால மைனஸ். ஸோ அதே ஆன்சர் தான். இந்த மாதிரியும் நமக்கு சம்ஸை மாற்றி கேட்கலாம். அப்படி கேட்டால் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு 10 அடுக்க கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சம் போடணும். pH கண்டுபிடிக்க போகிறோம், which is equal to -log base 10 H plus iron. ஸோ இப்போ இந்த இடத்துல -log 10. இந்த H plus iron தான் கொடுத்துருக்கிற வேல்யூ. என்ன வேல்யூ இங்கே வந்திருக்குன்னா 1.0 × 10⁻⁻4. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா 10 அடுக்கு 10⁻⁻4ன்னு எழுதலாம். ஸோ அதை கொண்டு வந்து இங்கே போடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் சம் போடுறீங்க. இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது, இந்த -4 இந்த சைடு வர சொல்லும், -4 இது ப்ராக்கெட்டில் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் log 10 இங்கே என்ன மீறுதுன்னா 10 இருக்குது. ஸோ ஆல்ரெடி டோல்யூ log 10 வந்து மதிப்பு 1. ஸோ அதனால் இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 இது வந்து 1. ஸோ the answer is 4. ஸோ pH is 4. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த சம் போகலாம். இது ஒரு அடிஷ்னல் கொஷின். இது போர்டு எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆனால் இந்த கேள்வி வந்து புக்கில் கிடையாது. 0.01 மோல் சரி உள்ள HNO3. ஸோ அகைன் HNO3 வந்திருக்குது. இது வந்து ஒரு அமிலம். அமிலம்னா எதை கண்டுபிடிக்க முடியும்? pH தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே நமக்கு pH தான் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ ஒரே ஃபார்முலா போதும் இதுக்கு. ஸோ நம்ம ஃபார்முலாவுக்கு போயிடலாம். pH is equal to -log 10 H plus iron.
ஸோ இங்கே H ப்ளஸ் அயன் தான் இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ. அதோட மதிப்பு என்னன்னாக்கா 0.01 மோல். ஸோ இதை 10 அடுக்காக எழுத தெரியணும். ஸோ டெசிமலுக்கு அப்புறம் 2 பிளேஸ் வந்ததுனால 10 to the power of 2, இங்கே டெசிமல் வந்ததுனால -2. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே மைனஸ் லாக் 10 to the power of -2. ஸோ இது சால்வ் பண்ண தெரியும் உங்களுக்கு. சம்மில் ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது போட்டுங்க, -2 இங்கே ப்ராக்கெட் போட்டு -2 எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்குது அப்படியே லாக் 10 எழுதிக்கிங்க. ஸோ ஆக இதோட என்டையர் வேல்யூ வந்து 1 ஆகிடும். ஸோ லாக் 10 வந்து 1 ஆகிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 into 1. ஸோ த ஆன்சர் இஸ் 2. ஸோ த pH வேல்யூ இஸ் 2. ஸோ நம்ம அடுத்த சம் போகலாம். அதே பாடம் 10 ரோமன் லெட்டர் 8ல் தேர்ட் கொஸ்டின். 1.0 into 10 to the power of -5 மோலார் செறிவுள்ள KOH. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா காரம்னா நம்ம கண்டுபிடிக்க போன்றது POH. கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்கன்னா pH கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. அப்போ 2 ஃபார்முலா பயன்படுத்தணும். ஸோ முதல் ஃபார்முலா POH is equal -log 10 ப்ராக்கெட்டில் OH மைனஸ். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கிற மதிப்பு தான் அந்த OH மைனஸ் அயன், which is equal to 1.0 into 10 to the power of -5. இது நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா 10 to the power of -5னே எழுதிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே மைனஸ் லாக் 10, இந்த OH மைனஸ் அயன் வந்து 10 to the power of -5. ஸோ சம் போட சொல்ல மைனஸ் ஏற்கனவே இங்கே இருக்குது, இந்த -5 இங்கே கொண்டு வர சொல்ல ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கிங்க. -5 இந்த லாக் 10 வந்து 1 ஆகிடும். ஸோ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 into 1 5. ஸோ த ஆன்சர் இஸ் POH வந்து 5. பட் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், pH கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு அடுத்த ஃபார்முலா என்ன, pH ப்ளஸ் POH இது வந்து 14க்கு ஈக்குவல். ஸோ நம்முடைய எய்ம் வந்து pH கண்டுபிடிக்குது. அப்போ இந்த டேர்ம் அந்த சைடு கொண்டு போக சொல்ல மைனஸ் ஆகிடும். therefore pH is equal 14 minus POH. So 14 minus POH நம்ம கண்டுபிடிச்சது 5. So the answer is 9. The pH is 9. அடுத்த கணக்கு அதே பாடம் ரோமன் லெட்டர் 8ல் 4th ப்ராப்ளம். ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனிச் செறிவு. இந்த இடத்துல பாருங்க ஹைட்ராக்சைடுங்கிற வார்த்தை வந்திருக்குது. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது POH. பட் இங்கே வந்து pH கண்டுபிடிக்க சொல்லிக்கிறதுனால 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம் போட்டு முடிக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல குழு வந்து பார்த்திங்கனாக்கா எந்த ஆசிடோ பேஸும் இங்கே கொடுக்கல, அதுக்கு பதில் இந்த வார்த்தை தான் வந்துடுது, ஹைட்ராக்சைடுன்ற வார்த்தை. சப்போஸ் அதுக்கு பதில் ஹைட்ரஜன் அயனி ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற இந்த இடத்துல ஹைட்ரஜன் அயனி அப்படின்னு வந்திருந்தாக்கா நம்ம POHஐ கண்டுபிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி வார்த்தை வந்தால் நம்ம pHஐ கண்டுபிடிக்கணும். ஆசிடோ பேஸோ எதுவுமே இல்லாமல் இந்த வார்த்தைகள் வந்தால் அதை வச்சு நம்ம POH கண்டுபிடிக்கணுமா இல்லை pH கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நாம் இந்த சம்மை பொறுத்த மட்டில் POH தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு இங்கே 2 ஃபார்முலா வேணும். ஸோ ஃபார்முலா 1 வந்து பார்த்திங்கன்னா POH மைனஸ் லாக் பேஸ் 10 OH மைனஸ் அயன். ஸோ இந்த இடத்துல இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த OH மைனஸ் அயனை குறிக்குது. ஸோ OH மைனஸ் அயன் விச் இஸ் ஈக்குவல் 1.0 into 10 to the power of -11. ஸோ நம்ம இது எப்படி எழுதலாம்னா 10 to the power of -11 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் மைனஸ் லாக் 10, இந்த OH மைனஸ் அயன்ன்றதுல இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாக்கா 10 to the power of -11. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் இந்த -11 இந்த சைடு கொண்டு வந்தால் -11 log 10. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 11 log 10 power 10 வந்து 1. ஸோ 1. ஸோ the POH is 11 into 1 11. இப்போ நம்ம கொஷின் பேப்பரில் pHஐ கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம அடுத்த ஃபார்முலாவுக்கு போகணும். ஸோ pH ப்ளஸ் POH இஸ் ஈக்குவல் 14. ஸோ நம்ம இந்த POH அந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸில் போயிடும். ஸோ நமக்கு தேவையான ஃபார்முலா pH இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் POH. ஸோ 14 மைனஸ் POH மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிச்ச 11. ஸோ த ஆன்சர் இஸ் 3.
the pH value is 3. இந்த கேள்வி வந்து டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத கேள்வி. இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனி செறிவு. ஸோ இங்கே வந்துருக்கிற குழு என்னென்னா ஹைட்ரஜன் அயனி. ஸோ ஹைட்ரஜன் அயனினாக்கா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது pH தான். ஆனால் இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா POHன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்மை போட்டு முடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா pHக்கு உண்டான ஃபார்முலா, அதாவது pH is equal to minus log base 10 H plus ion. ஸோ இந்த இடத்துல 0.001 அப்படிங்கிறது தான் இந்த H plus ion கான்சன்ட்ரேஷன். ஸோ அதோடைய மதிப்பு 0.001. இதை வந்து 10 to the powerல எழுதிக்கணும். 10 to the power of டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் வந்ததுனால 3, இங்கே டெசிமல் வந்ததுனால மைனஸ். ஸோ இந்த இடத்துல மைனஸ் லாக் பேஸ் 10 to the power of -3. ஸோ இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கிங்க. இந்த -3 இங்கே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா லாக் 10 இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 லாக் 10 to the power of 10 வேல்யூ வந்து 1. ஸோ the answer is 3. இது வந்து pH மதிப்பு. பட் ஆக்சுவலி நமக்கு வந்து POH கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ we have to go for second formula. செகண்ட் ஃபார்முலா pH plus POH is equal 14. இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? POH. ஸோ அது அங்கேயே இருக்கட்டும். இந்த pHஐ இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸில் போயிடும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் POH is equal 14 minus pH. ஸோ pH நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்கிறோம் 3. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ 14 minus 3 which is equal to 11. So the POH is 11. கொஷினை படித்து புரிஞ்சிக்கும் போது அது வந்து ஒரு ஃபார்முலாவில் சால்வ் பண்ண முடியுமா இல்லை 2 ஃபார்முலாவில் சால்வ் பண்ண முடியுமா, அதுதான் நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டாலே ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு சரியான ஆன்சர் கிடச்சி. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற இந்த சம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினாலே போர்டு எக்ஸாமில் pH சம்மந்தமாக எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் கரெக்டாக ஆன்சர்ஸ் கொண்டு வர முடியும்.